அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இந்த வீடியோவில் மக்தப் அப்ளிகேஷன் சம்பந்தமாக தெரிவிக்கப்படும். ஸோ இந்த மக்தப் அப்ளிகேஷன் மദ്രസാக்கள், மக்தப்கள், நிஸ்வான்களுக்காக செய்யப்பட்டிருக்கு. எப்படி ஸ்கூலுக்காக, காலேஜுக்காக மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸ்கூலும் காலேஜும் சரி, அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன்லேருந்து அவங்களோட டிகிரி, கிராஜுவேஷன் வரைக்கும் அனைத்து விஷயங்களும் எப்படி மேனேஜ் செய்யப்படுதோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் மதரசாக்கள், மக்தப்கள் அண்ட் நிஸ்வான்களுக்காக இந்த அப்ளிகேஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு மதரசாவுக்கு ஒரு 4 டிஜிட் கோடோட அப்ளிகேஷன் கொடுக்கப்படும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி டேஷ்போர்ட் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி டேஷ்போர்டோட அர்த்தம் என்ன இருக்குன்னா, டெய்லி அந்த ஆக்டிவிட்டீஸ் மதரசாவோட எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ அதோட குறிப்பு நம்ம பார்க்கணுன்னா இந்த ஆக்டிவிட்டி டேஷ்போர்ட் மூலமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி டேஷ்போர்டில் நீங்கள் மேலே பார்க்குற அனைத்து நம்பர்களும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் பேரண்ட்ஸ் இருக்குது. இது மதரசாவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி மதரசா ஸ்டூடெண்ட்ஸோட எத்தனை பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இதில் அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் டோட்டல் என்ரோல்மெண்ட்ஸ் எத்தனை பேரோட அட்மிஷன் என்ரோல்மெண்ட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி எத்தனை கோர்சஸ் இந்த மதரசாவில் எடுக்கப்படுது. ஸோ அது டோட்டல் கோர்ஸோட நம்பர் இங்கே உங்களுக்கு காட்டப்படுது. அடுத்தபடியாக டோட்டல் கிளாஸஸ், எத்தனை வகுப்புகள் இருக்குது இந்த மதரசாவில், அந்த விஷயங்களும் இதில் காட்டப்படுது. அதுக்கு அடுத்ததாக ஸ்டாஃப் கவுண்ட், டோட்டல் அசாத்திசா எவ்வளோ உஸ்தாத்மார்கள் இருக்காங்க, அந்த விஷயமும் இதில் உங்களுக்கு குறிப்பு காட்டப்படுது. அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி அட்டெண்டன்ஸ், வாராந்தர பிள்ளைங்களோட அந்த அட்டெண்டன்ஸ் இருக்கு, அதுக்கான ஒரு குறிப்பு இங்கே காட்டப்படுது. ஸோ இந்த வாராந்தரில் இருக்கிற இந்த பச்சை நிறம் இருக்கு, இந்த நிறத்தில் இருக்க பிள்ளைங்களோட ஹாசரி, அதோட அட்டெண்டன்ஸ், அவங்களோட ப்ரெசன்ஸ் இதில் காட்டப்படுது. அண்ட் சிவப்பு நிறத்தில் இருக்குது, இது பிள்ளைங்களோட ஆப்சன்ஸ் இதில் காட்டப்படுது. அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி இதே டேஷ்போர்டில் கீழே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆக்டிவிட்டி, கோர்ஸ் மீன்ஸ் மதரசாவில் இருக்க அத்தனை வகுப்போட கோர்சஸ், என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அதோட உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ இதில் காட்டப்படும். அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷனோட ஒரு குறிப்பு சொல்லணும்னா, இந்த அப்ளிகேஷன் மூணு பேருக்கு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஆக்சஸ் கொடுக்கப்படும். ஒன்று இருக்குது மதரசாவோட நிர்வாக ரீதியாக செட்டிங்ஸ், கன்ஃபிகரேஷன் அண்ட் அது இல்லாமல் பிள்ளைங்களோட முழு டீட்டெயில்ஸ், அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஸ்க்ரீனில் கொடுக்குற மாதிரி அட்மின் டேஷ்போர்ட் மூலியமாக நிர்வாகம் பார்த்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு 2 மொபைல் அப்ளிகேஷன் கொடுக்கப்படும். ஒன்று பெற்றோர்களுக்காக, இன்னொரு டீச்சர்ஸ், உஸ்தாத்மார்களுக்காக. ஸோ பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளையோட டீட்டெயில்ஸ், அவங்க பிள்ளையோட அட்டெண்டன்ஸும் சரி, இல்லை அந்த பிள்ளைங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்களும் சரி, அவங்க மொபைல் ஆப் மூலியமாக பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் யார் பிள்ளைங்களோட அட்மிஷன் ஆகுதோ அந்த பிள்ளைங்களோட அட்மிஷன் அவங்களோட பெற்றோரோட ஒரு மொபைல் நம்பர் மூலியமாக ரிஜிஸ்டர் செய்யப்படும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க பெற்றோருக்கு ஒரு மொபைல் ஆக்சஸ் கொடுக்கப்படும். அந்த மொபைல் ஆப் மூலியமாக அவங்க பிள்ளைங்களோட அனைத்து டீட்டெயில்ஸும், அவங்களோட அட்டெண்டன்ஸாகவும் இருக்கட்டும், இல்லை அவங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்களாகவும் இருக்கட்டும், இல்லை மக்தப் மதரசாலே தர்பியா சாட்னு சொல்லப்பட விஷயங்களாகவும் இருக்கட்டும், எல்லாமே அவங்க மொபைல் ஆப் மூலியமாக பார்த்துக்கலாம். ரெண்டாவது அவங்களோட ஆசிரியர்களோட ஒரு டீச்சர்ஸ், ஸ்டாஃபோட ஆக்சஸ் இருக்குது. ஆசிரியர்கள் எப்படி அட்டெண்டன்ஸ் அவங்க புக்கு மூலியமாக போடுறாங்களோ அந்த விஷயத்தை தவிர்த்து இந்த மொபைல் ஆப் மூலியமாக அவங்க தாராளமாக ஈஸியாக அவங்க அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம். அவங்க அங்கே ஒரு கிளிக் பண்ணி அப்டேட் பண்ண உடனே நிர்வாகம் அதை பார்த்து கொள்ளலாம், நிர்வாக லாகின் மூலியமாக, அட்மின் லாகின் மூலியமாக. அண்ட் அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு கொடுக்கப்படுற, உஸ்தாத்மார்களுக்கு கொடுக்கப்படுற ஆக்சஸில் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் அதில் போடப்படும். ரெண்டாவது ஆசிரியரோட அட்டெண்டன்ஸ் கூட அந்த அப்ளிகேஷனில் மார்க் செய்யப்படும். மூணாவது விஷயம் என்ன இருக்குது, அவங்க என்ன லெசன்ஸ், அவங்க என்ன சபக் எடுக்கிறாங்க, டெய்லி அவங்க தொடர்ந்து என்னென்ன சபக்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த விஷயங்களும் அவங்க அந்த மொபைல் ஆப்லேயே அப்டேட் பண்ணிட்டா
அது வந்து பெற்றோர்களுக்கும் தெரியப்படும் அவங்க மொபைல் ஆப் மூலிமா. அண்ட் அதே மாதிரி நிர்வாக ரீதியாகவும் பார்த்துக்கொள்ளலாம் எவ்வளோ இந்த கிளாஸில் சபக் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க விஷயம் இருக்குது. இது நிர்வாக ரீதியாக கொடுக்கப்படுற ஆக்சஸ், அட்மின் ஆக்சஸாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், ஸ்ட்ரக்சர், ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்டெண்டன்ஸ், டாஸ்க்னு சொல்லி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து குறிப்பு மட்டும் சொல்லறேன் ஒரு ஆப்ஷனுக்கும். ஸ்ட்ரக்சர்னால் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மദ്രஸாவோட நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த மദ്രஸாவோட ஸ்ட்ரக்சர், அதோட படிப்போட சிலபஸ், அந்த விஷயங்கள். ஸோ எந்த வருஷத்தோட இப்போது நீங்கள் பண்ண போகிறீங்க, அகாடமிக் இயர், அது அப்புறமா இந்த எந்த கோர்ஸு, அதுக்கப்புறம் எந்த செஷன்னா ஃபஜருக்கு அப்புறம் மக்தப் மദ്രஸானா ஃபஜருக்கு பிறகோ இல்லை அசருக்கு பிறகோ இல்லை மகரிப்க்கு பிறகோ இந்த மாதிரி வந்து செஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த செஷன்ஸை நீங்கள் செஷன்ஸ் ரீதியாக பிரித்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு பிறகு கிளாஸஸில் மீன்ஸ் ஃபஜருக்கு பிறகு இருக்க இதில் கிளாஸஸ் வந்து ஹிஃப்ஸு கிளாஸும் இருக்கும், நாசிரா கிளாஸும் இருக்கும், மக்தப் கிளாஸும் இருக்கும், தீனியாத் கிளாஸும் இருக்கும். அந்த விஷயங்கள் நீங்கள் வந்து இதை கொண்டு நீங்கள் தனித்தனியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா டைம் டேபிளுக்கான விஷயங்கள் இருக்குது. டைம் டேபிள் அந்த கிளாஸுக்கு என்னென்ன பீரியட்ஸ் இருக்குது. ஒரு பிள்ளை இன்றைக்கி வருதுன்னா முதல் வருஷம் படிக்குதுன்னா அதுக்கு நாசிரா இருக்குது, மக்தப் இருக்குது, தீனியாத் இருக்குது. இந்த 3 பீரியட்ஸ் இருக்குது. இந்த 3 பீரியட்ஸில் என்னென்ன டைமில் நடக்குது. இதே ஒரு மദ്രஸா இருக்குன்னா அந்த மദ്രஸாவில் வந்து ஃபஜருக்கு பிறகு ஒரு கிளாஸ் நடக்கப்படும். அப்புறமா வந்து காலை உணவுக்கு பிறகு ஒரு கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு ஒரு கிளாஸ் நடக்கும். மதியம் உணவுக்கு பிறகு ஒரு கிளாஸ் நடக்கும். இந்த டைம் டேபிளை வந்து நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கே அது வந்து அந்த படிக்கிற பிள்ளைங்களோட அவங்களோட அட்மிஷன் ஆறதுலேருந்து அவங்க படிப்பு முடித்து வெளியாகிற வரைக்கும் அனைத்து விஷயங்களும் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களோட அட்மிஷன், அவங்களோட என்ரோல்மெண்ட் அண்ட் அதே மாதிரி பிள்ளைங்களோட கிளாஸ் ரீதியான விஷயங்கள் அண்ட் அதுக்கப்புறமா அவங்க படிப்பு முடித்து போகிற விஷயங்கள், கிராஜுவேட்டான விஷயங்கள். ஸோ அதுவும் நீங்கள் இதே அப்ளிகேஷனில் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இருக்க அட்டெண்டன்ஸில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒன்று வந்து பிள்ளைங்களோட அட்டெண்டன்ஸும் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு அந்த அசாத்திஸா அந்த உஸ்தாத்மார்கள் அட்டெண்டன்ஸ் கூட இதில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு டாஸ்க் வந்து இப்போது இந்த டாஸ்க் வந்து நான் மக்தப் மദ്രஸாவோட முறையில் சொல்லணுன்னா தர்பியா சாட்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ அந்த தர்பியா சாட்டை வந்து இந்த டாஸ்க் மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி பெற்றோர்கள் பிள்ளைங்க வீட்டில் தொழுதாங்க இல்லையா, தர்பியத் ஆனாங்களா இல்லையா, அந்த விஷயங்கள் கார்டு மூலியமாக அவங்க அப்டேட் அதில் என்ட்ரி பண்ணுறாங்களோ அப்டேட் பண்ணுறாங்களோ அந்த விஷயம் மொபைல் ஆப் மூலியமாக அவங்க பண்ணிடலாம். இன்றைக்கி பிள்ளை தொழுதிருச்சா இல்லையா, இன்றைக்கி பிள்ளை குர்ஆன் ஓதிருச்சா இல்லையா, இல்லை மஸ்னூன் துவாக்கள் ஓதி இருக்கா இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த டாஸ்க் மூலியமாக நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பெற்றோர்களோட மொபைல் ஆப்பில் அதில் தெரிவிக்கப்படும். அவங்க அதில் அப்டேட் பண்ண உடனே நிர்வாக ரீதியாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு இருக்குது தொழுகையோட விஷயங்கள். ஸோ தொழுகையோட விஷயங்களை வந்து நம்ம தனியாக ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா தொழுகையில் வந்து ஃபர்லான தொழுகை இருக்குது, சுன்னத்தான தொழுகை இருக்குது, வாஜிபான தொழுகை இருக்குது, நஃபிலான தொழுகை இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த தொழுகையிலே வந்து எல்லா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு விஷயமாக வந்து பிள்ளை நேரத்துக்கு தொழுதுருக்கானா இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கான நம்ம தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு இருக்குது எக்ஸாம்ஸ், அவங்களோட இம்திஹான். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் வந்து இப்போ வந்து வாராந்திர எக்ஸாம் நடக்கும், மாதாந்திர எக்ஸாம் நடக்கும், அப்புறமா வந்து வருஷத்து ஆனுவல் எக்ஸாம் நடக்கும். இந்த விஷயங்களுக்கும் இதில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்களும் அவங்க ரேங்க் ரீதியாக நீங்கள் மேனேஜ் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அது கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இருக்கே பேரண்ட்ஸ் மீட்டிங், பெற்றோர்களோட மீட்டிங். அந்த பெற்றோர்களோட மீட்டிங்காக இப்போது சில மக்தப் மദ്രஸாவும் சரி மதாரிஸும் சரி மதாரிஸ்லேருந்து குத்தூத் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு லெட்டர் கொடுக்கப்படும். அந்த லெட்டரை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிவிக்கப்படும், இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலியமாக தெரிவிக்கப்படும். அதே விஷயத்தை நம்ம இதே அப்ளிகேஷனில் நீங்கள் மேலே போய் எந்த கோர்ஸோட பெற்றோர்களை கூப்பிடணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்களை கூப்பிடணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்களே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே கிளிக்லேயே நீங்கள் அனைவருக்கும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். அது பிறகு இருக்குது யூசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம்.
இந்த யூசரோட ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நிர்வாக ரீதியான விஷயங்கள். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்றோம். அதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை வந்து அசாத்திசா உஸ்தாத்மார்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த விஷயம் நம்ம யூசர்ஸ் மூலியமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே போனீங்கன்னா ஸ்டாஃபில் போனீங்கன்னா யார் யார் ஆசிரியர்கள் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு இதில் வரும். அதே மாதிரி பேரண்ட்ஸோட லிஸ்ட்டு போனீங்கன்னா யார் யார் பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வரும். இந்த பேரண்ட்ஸும் ஆசிரியரையும் நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா இந்த யூசருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இருக்குது கஸ்டம் ஃபீல்ட்ஸோட ஆப்ஷன். கஸ்டம் ஃபீல்டோட ஆப்ஷன் என்ன உங்களுக்கு உதவி செய்யும்னா, இந்த அட்மிஷன் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு குறிப்பு தான் இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸோட ஆப்ஷன். கஸ்டம் ஃபீல்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபீல்டு ஆட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அட்மிஷன் ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அதுக்கு பிறகு ஃபீஸோட விஷயங்களாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனில் எந்த ஆன்லைன் மூலியமாக ஃபீஸ் செலுத்துகிற எந்த இது ஃபீச்சர்ஸும் இல்லை. மாறாக ஃபீஸ் செலுத்தின அப்புறமா அப்டேட் பண்ணுற விஷயங்கள் நாங்கள் இதில் கொடுக்குறோம். இப்போ ஒரு பிள்ளைய ஃபீஸ் கொடுத்தாச்சு, பே பண்ணி ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் இந்த ஃபீஸ் ஆப்ஷன் மூலியமாக போய்ட்டு அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறோம். எப்படின்னா, இப்போது பிள்ளைங்களோட ஃபீஸ் வந்து எல்லா மாதமும் 5ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. 5ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்படலைன்னா 6ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா இதில் நீங்கள் பேக்கெண்டில் கன்ஃபிகர் செட்டிங்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யார் யார் ஃபீஸ் பே பண்ணலையோ அவங்களுக்கு மட்டும், அவங்களோட பெற்றோர்களுக்கு மட்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அழைப்பு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த மாதத்தோட ஃபீஸ், உங்கள் பிள்ளையோட ஃபீஸ் இன்னும் இதில் கட்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ இது இருக்கே ஃபீஸ்க்கான விஷயங்கள். அதுக்கு பிறகு இருக்கே ஹாஸ்டலுக்கான விஷயங்கள். இந்த ஹாஸ்டலுக்கான விஷயங்கள் மெயினாக மதரசாக்களுக்காக, இல்லை தங்கி படிக்கிற நிஸ்வான் மதரசாக்களுக்காக. ஏன்னா இந்த மதரசாவில் ரெண்டு இடத்துல அட்டெண்டன்ஸ் எடுக்கப்படும். ஒன்று இருக்குது ஹாஸ்டலோட அட்டெண்டன்ஸாக இருக்குது, ரெண்டாவது வந்து அவங்களோட கிளாஸஸோட அட்டெண்டன்ஸாக இருக்குது. ஹாஸ்டலில் பிள்ளை இருக்கும், ஆனால் கிளாஸஸ்க்கு வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்காக அவங்களுக்கு வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க ஹாஸ்டலில் இருந்திருப்பாங்க. ஸோ ஹாஸ்டலோட அட்டெண்டன்ஸ் கூட இதில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஜென்ரலான விஷயங்கள் இருக்குது. மதரசாவோட பேர், அதோட அட்ரஸ், அதோட லோகோ. அதுக்கு பிறகு வந்து இந்த அட்மிஷனோட ஃபார்ம் இருக்குது, எது வரைக்கும் இது வந்து ஓப்பனில் இருக்கணும், எது வரைக்கும் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம், எது வரைக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் நீங்கள் இங்கேருந்து பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம அழைப்பு விடுறோம்ல, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இமெயில் மூலியமாக போகணுமா, வாட்ஸ்அப் மூலியமாக போகணுமா, அந்த விஷயங்கள் கூட நீங்கள் இங்கே செட்டிங்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன அப்ளிகேஷன் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த குறிப்பு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் விரிவாக இருக்கலாம், ஆனால் இது வந்து வருஷத்தில் ஒரு தடவை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்குது. ஸோ டெய்லி அவங்க மொபைல் ஆப் மூலியமாக அப்டேட் பண்ணுற விஷயங்கள் இதோட ரொம்ப லேஸாக இருக்கும். ஆரம்பத்தில் அதை வந்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக்கிற வரைக்கும், ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ ஈஸியாக அவங்க மொபைல் ஆப் மூலியமாக அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நிர்வாகம் அவங்களோட ஆசிரியர்களில் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அண்ட் பெற்றோர்கள் வந்து நிர்வாகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவும் தேவையில்லை, என் பிள்ளை மக்தபுக்கு இவ்வளோ வருஷமாக படித்து கொண்டு இருக்கான்னு சொல்லி. அந்த விஷயங்கள் வந்து அவங்க மொபைல் ஆப் மூலியமாகவே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.